வணக்கம். தகவல் பரிமாற்ற கழகம். நான் கார்த்திகேயன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம். என்ன கதை அப்படின்னா, மிரளும் கிராமம் அப்படின்னு ஒரு பேய் கதை ஒன்று எழுதியிருக்கேன். அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கீழே இருக்க வடிவ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுருங்க. அப்படின்னா தான் நான் போட வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்குது, திறமை அவர்கள் அப்படின்னு குழு இருக்குது. அதுவே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் சேனலில் கொடுக்குறேன். சேனலில் கொடுக்குறேன். அது மாதிரி நம்மளோட சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் தகவல் பரிமாற்ற கழகம்னு ஒரு பக்கம் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேற்றே நேற்றே தகவல் பரிமாற்ற கழகம் முகல் நூலில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்ஸ்டாகிராமில் இன்னும் சேனல் க்ரியேட் பண்ணல. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி நண்பர்களே. இப்போ வாருங்கள் அந்த கதையை கேட்போம். பக்கம் 1. Here is the full story, starting with the title, without any additional conversation. மிரளும் கிராமம். அத்தியாயம் 1. மிரளும் கிராமத்தின் அறிமுகம். பொதிகை மலைத் தொடர்களின் அடர்ந்த சரிவுகளுக்கு நடுவே மிரளும் கிராமம் அமைந்திருந்தது. பசுமையான வயல்வெளிகளும் தெளிந்த நீரோடைகளும் நிறைந்த, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்த ஒரு அழகிய கிராமம் அது. சூரியனின் முதல் கதிர் படும்போதே கிராமத்தின் ஒவ்வொரு வீடும் சுறுசுறுப்புடன் உயிர்பெறும். மாட்டு வண்டிகளின் சத்தமும் பறவைகளின் இசையும் குழந்தைகளின் கலகலப்பும் காலை பொழுதின் அடையாளங்கள். இந்த கிராமத்திற்குள் அமைதியும் அன்பும்தான் வாழ்ந்து கொண்டிருந்தன. இந்த கிராமத்தில்தான் எங்கள் கதையின் கதாநாயகர்களான 5 நண்பர்களும் வசித்து வந்தனர். கார்த்திகேயன் இந்த குழுவின் தலைவன். அறிவு கூர்மையும் தைரியமும் நிறைந்தவன். அவனது தந்தை வேலு ஐயா கிராமத்தின் மூத்த விவசாயி, நேர்மைக்கு பெயர் போனவர். தாய் லட்சுமி அம்மாள் அன்பும் பக்தியும் நிறைந்தவள். கார்த்திகேயனுக்கு ஒரு தங்கை, பெயர் காவியா. அவளும் அண்ணனைப் போலவே துணிச்சல்காரி. சிவன் கிராமத்தின் பழைய கதைகளையும் சடங்குகளையும் அறிந்தவன். அவனது தந்தை ராமசாமி ஐயா உள்ளூர் கோயில் பூசாரி, ஆன்மீகத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். தாய் மீனாட்சி அம்மாள் அமைதியான சுபாவம் கொண்டவள். சிவனுக்கு ஒரு அண்ணன், பெயர் கணேஷ், வெளியூரில் வேலை செய்து வந்தான். திருப்பதி குழுவில் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவன், ஆனால் மிகவும் விசுவாசமான நண்பன். அவனது தந்தை சுந்தரம் மாமா கிராமத்தின் மளிகை கடைக்காரர், எப்போதும் கலகலப்பாக பேசுபவர். தாய் சரோஜா அத்தை அன்பும் உபசரிப்பும் மிக்கவள். திருப்பதிக்கு ஒரு தம்பி, பெயர் கவின், இன்னும் பள்ளி மாணவன். சங்கர் அமைதியானவன், அதிகம் பேசமாட்டான், ஆனால் மிகவும் சிந்தித்துச் செயல்படுபவன். அவனது தந்தை முருகேசன் ஐயா மரவேலை செய்யும் திறமைசாலி. தாய் பார்வதி அம்மாள் எளிமையும் பொறுமையும் கொண்டவள். சங்கருக்கு ஒரு அக்காளும் ஒரு தங்கையும் உண்டு, பெயர்கள் கவிதா மற்றும் பிரியா. சிவசங்கரன் இவன் கிராமத்தின் மிகச்சிறந்த ஓவியன். அமைதியான சுபாவம் கொண்டவன், நந்தினியின் காதலன். அவனது பெற்றோர் குமார் ஐயா மற்றும் கௌரி அம்மாள் ஆகியோர் கிராமத்தின் நடுவில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்து வந்தனர். சிவசங்கரன் அவர்களுக்கு ஒரே மகன். இந்த 5 நண்பர்களும் சிறுவயதிலிருந்தே இணைபிரியாதவர்கள். கிராமத்தின் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் ஒன்றாக நின்றனர். அவர்களின் நாட்கள் சிரிப்பிலும் விளையாட்டிலும் கனவுகளிலும் நிறைந்திருந்தன. அத்தியாயம் 2. மிரட்சியின் நிழல். ஒரு நாள் கிராமத்தின் பழம்பெரும் குடிமக்களில் ஒருவரான சிவன் ஐயா தனது ஓலை குடிலின் வெளிச்சம் மங்கிய மூலையில் உட்கார்ந்திருந்தார். அவர் முகம் சோர்வுற்றிருந்தது. கிராமத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்த சில மர்மமான பக்கம் 2. சம்பவங்கள் அவரது மனதை வாட்டி வதைத்தன.
இரவு நேரங்களில் கேட்கும் வினோத சத்தங்கள். திடீர் நோய்கள், கால்நடைகளின் மர்ம மரணங்கள். இவை கிராம மக்களை ஒருவிதமான அச்சத்தில் ஆழ்த்தியிருந்தன. கார்த்திகேயனும் அவனது நண்பர்களும் இந்த மர்மங்களுக்குப் பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தனர். அன்று மாலை 5 நண்பர்களும் சிவன் ஐயாவை பார்க்கச் சென்றனர். ஐயா, சமீப காலமா கிராமத்துல ஏதோ சரியில்ல. ராத்திரில வினோத சத்தம் கேட்குது. திடீர்னு மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். என்று கார்த்திகேயன் கேட்டான். சிவன் ஐயா நிதானமாக தலையசைத்தார். அவர் கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. நீங்க கேக்குறது நியாயம்தான்டா. இந்த கிராமம் இப்ப இருக்கற நிலைக்கு காரணம். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொடுமையான சம்பவம். அதோட சாபம்தான் இப்போ இந்த கிராமத்தை ஆட்டிப் படைக்குது. அவர் அந்த கொடூரமான கதையை சொல்லத் தொடங்கினார். கிராமத்தில் நிலவிய அமைதியைச் சிதைத்த அந்தச் சம்பவம். இருண்ட காலத்தின் ஒரு பக்கத்தை புரட்டுவது போல் இருந்தது. ஐயாவின் வார்த்தைகள் அந்த ஓலை குடிலில் ஒரு ஆழ்ந்த சோகத்தையும் பயத்தையும் பரப்பின. அத்தியாயம் 3. நந்தினி ஒரு சோகப் பிறப்பு. சிவன் ஐயா கண்களை மூடி தன் குரலை இன்னும் தாழ்த்தினார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பழைய ஓலை குடிலின் சுவர்களில் ஒருவித நிழலைப் போல படர்ந்தது. அந்த பொண்ணு பேரு நந்தினி. கிராமத்தோட சிரிப்பு, கிராமத்தோட வசந்தம் அவ. நல்ல மனம் படைச்சவ. அதே கிராமத்தை சேர்ந்த சிவசங்கரன் அவளை உசுருக்கு உசுரா காதலிச்சான். அவங்க 2 பேரும் ஒன்னு சேரணும்னு கிராமமே ஆசைப்பட்டுச்சு. ஐயா தன் கதையை தொடங்கினார். நந்தினி மிரளும் கிராமத்தின் அமைதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாள். அவள் அழகு, அன்பு மற்றும் அறிவின் உருவம். கிராம மக்கள் அனைவரும் அவளை நேசித்தார்கள். குறிப்பாக சிவசங்கரன் அவளை ஆழமாக காதலித்தான். அவர்களின் காதல் கிராமம் முழுவதும் பேசப்பட்டது. திருமணம் செய்து கொள்ள இரு வீட்டார் சம்மதத்தையும் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது. ஆனா காலம் அவங்களுக்கு வேற ஒன்னு வச்சிருந்தது. நம்ம பக்கத்து கிராமத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் பேரு ரத்தினவேல். பணத்திமிரும் அதிகார வெறியும் புடிச்சவன். நந்தினியோட தந்தை ராமலிங்கம் ஐயா வுக்குச் சொந்தமான நிலத்து மேல அவனுக்கு ஒரு கண். அந்த நிலத்த அபகரிக்க அவன் பல வழிகள்ல முயற்சி செஞ்சான். ராமலிங்கம் ஐயா எதுக்கும் மசியல. அதனால ஒரு நாள் ராத்திரி ரத்தினவேல் தன்னோட அடியாட்களோட வந்து ராமலிங்கம் ஐயாவை அடிச்சு போட்டுட்டான். நந்தினி ஓடிவந்து அப்பாவ காப்பாத்த பார்த்தா. அப்பதான் ரத்தினவேலோட கண்ணு நந்தினி மேல விழுந்துச்சு. அவளோட அழகு அவனுக்குள்ள இருந்த மிருகத்தை வெளியே கொண்டு. பக்கம் 3. வந்துச்சு. சிவன் ஐயாவின் குரலில் ஒருவித அருவருப்பு தெரிந்தது. நந்தினியையும் சிவசங்கரனையும் கோயில்ல இருந்து திரும்பும்போது. ரத்தினவேல் ஆட்களோட வந்து வழி மறிச்சான். சிவசங்கரன் தடுக்க போராடினான். ஆனா அவங்க சிவசங்கரன அடிச்சு துவம்சம் பண்ணி. ஒரு மரத்துல கட்டிப் போட்டாங்க. அவன் கண் முன்னாடியே நந்தினிய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிட்டான் ரத்தினவேல். சிவசங்கரன் கதறினான். ஆனா அவனால ஒண்ணும் பண்ண முடியல. நந்தினிய அவன் தன்னோட பண்ணை வீட்டுக்கு கடத்திட்டு போனான். அந்த பண்ணை வீடு நம்ம கிராமத்து கிணத்தடி பக்கத்துல இருந்துச்சு. வெளியில இருந்து வந்த ஒருத்தன் நம்ம கிராமத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அநீதி பண்ண போறான்னு யாருக்கும் அப்ப தெரியல. சிவன் ஐயா குரல் தழுதழுத்தது. அவ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைச்சாலே மனசு பதறுது. ஒவ்வொரு நாளும் ஒரு நரகத்தை அனுபவிச்சா. அத்தியாயம் 4. சிதைந்த புனிதமும் க்ரூர மரணமும். சிவன் ஐயா கண்களில் தெரிந்த வெறுப்பு. அவர் சொல்லப் போகும் கொடுமையின் ஆழத்தை உணர்த்தியது. ரத்தினவேல் நந்தினியை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம். ஒரு மனுஷனால நினைச்சு பார்க்க முடியாத கொடூரம்டா. நந்தினி அந்த பண்ணை வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு நரகமாக இருந்தது.
ரத்தினவேல் அவளை மனதளவிலும் உடல் அளவிலும் சித்திரவதை செய்தான். அவன் தினமும் போதையில் வந்து அவளை வார்த்தைகளால் துளைப்பான். நீ என்னோடவ. இந்த கிராமத்துலயோ வேற எங்கேயோ எந்த பயலும் உன்ன கல்யாணம் பண்ண முடியாது. உன் மானம் இனி என் கையில்தான். என்று கத்தி அவளை அவமானப்படுத்துவான். நந்தினியின் அழுகையும் கெஞ்சுதலும் அவனுக்கு வெறும் கேளிக்கைதான். அவள் உண்ண மறுத்தால் பல நாட்கள் பட்டினி போடுவான். தூங்க மறுத்தால் அவளை நிற்க வைத்து தண்ணீரை ஊற்றி குளிரில் நடுங்க வைத்து துன்புறுத்துவான். அவள் சிவசங்கரனைப் பற்றியோ தனது கடந்த காலத்தைப் பற்றியோ பேசினால் அவளை ஒரு மரக்கட்டையால் கண்மூடித்தனமாக அடித்து உதைப்பான். அவளது உடலில் இரத்தம் கசியும்போதும் அவள் கண்களில் சிவசங்கரனுக்கான காதல் ஒளி மங்கவில்லை. இது ரத்தினவேலுக்கு இன்னும் ஆத்திரமூட்டியது. நந்தினியின் ஆன்ம பலத்தை உடைக்க அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான். ஒரு நாள் அவளை ஒரு கயிற்றால் கட்டிப்போட்டு அவளது காதலன் சிவசங்கரனைப் பற்றி இழிவாகப் பேசினான். உன்னோட சிவசங்கரன் ஒரு கோழை. உன்னை காப்பாத்த அவனால முடியல. அவன் வந்திருந்தா உன்னையும் சேர்த்து கொன்று இருப்பேன். என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் விஷத்தை பரப்பினான். நந்தினிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவள் தன் வாயில் இருந்த இரத்தத்தை காரித்து அவன் முகத்தில் துப்பினாள். அவ்வளவுதான். ரத்தினவேல் கோபத்தில் வெறிகொண்டு அங்கிருந்த கூர்மையான மண்வெட்டியை எடுத்து நந்தினியின் தலையில் ஓங்கி அடித்தான். அவளின் அலறல் அந்த இருண்ட பண்ணை வீட்டில் அடங்கிப் பக்கம் 4 போனது. ஒரு சில நொடிகளில் நந்தினியின் உடல் நிலைகுலைந்து கீழே விழுந்தது. அவளது உயிரற்ற கண்களில் அவள் கண்ட கனவுகளும் அடைய நினைத்த அன்பும் சிவசங்கரனின் முகமும் ஒருசேர மறைந்து போயின. ரத்தினவேல் ஒரு கொலைகாரனாக மாறினான். அவன் தன் ஆத்திரத்தில் ஒரு அப்பாவி கனவை அழித்துவிட்டான். அன்று இரவு பலத்த மழையும் இடி மின்னலும் அந்த கிராமத்தை உலுக்கிக் கொண்டிருந்தன. இடியின் சத்தத்தில் அவனது பாவம் மறையும் என நம்பி ரத்தினவேல் தன் இரு அடியாட்களுடன் நந்தினியின் உயிரற்ற உடலை ஒரு சாக்கில் போட்டு மூடினான். கிராமத்தில் உள்ள பழைய கிணற்றுக்கு அருகில் இருந்த அந்த பண்ணை வீட்டின் பின்னாலேயே இருந்த ஆழமான கிணற்றை நோக்கிச் சென்றான். எந்தவித பயமும் இல்லாமல் அல்லது பயத்தை மறைத்து கொண்டு நந்தினியின் உடலை அந்த கிணற்றின் இருண்ட ஆழத்தில் தூக்கி வீசினான். கிணற்றுக்குள் உடல் விழும் டொப் என்ற சத்தம் மழையின் சத்தத்தையும் தாண்டி ரத்தினவேலின் காதுகளில் ஒரு பீதியை விதைத்தது. அவன் செய்த பாவத்தின் ஆழம் அந்த கிணற்றின் ஆழத்தை விட பெரிதாக இருந்தது. அந்த நொடியில் தாண்டா மிரளும் கிராமத்தோட சாபம் ஆரம்பிச்சது. சிவன் ஐயா கண்கள் சிவந்திருந்தன. நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கல. அவளுக்கு நடந்த அநீதி அவளை அங்கேயே கட்டி போட்டுருச்சு. ரத்தினவேல் நினைச்சான் அவன் அந்த உடலை மறைச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா அது ஒரு ஆரம்பம்தான். இன்னும் கொடூரமான சம்பவங்கள் காத்திருந்தன. கதாநாயகர்களின் எதிர்வினைகள் ரத்தினவேலின் கொடுமை அத்தியாயம் 3 மற்றும் 4 இக்கு பிறகு. ரத்தினவேல் செய்த கொடூரங்களை கேட்டதும் 5 இளைஞர்களின் முகத்திலும் கோபமும் வலியும் வெறுப்பும் மாறி மாறி படர்ந்தன. கார்த்திகேயன் கண்களில் தீவிரம். இவன் மனுஷனே இல்ல ஐயா. ஒருத்தன் எப்படி இவ்வளவு கொடூரமா யோசிச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க முடியும். இவனுக்கு மரணம் கூட பத்தாது. இப்படிப்பட்டவங்களை சும்மா விடக்கூடாது. சிவன் கண்களை மூடி ஆழ்ந்த பெருமூச்சுடன் கடவுள் இருக்காருன்னு சொல்வாங்க. இப்படிப்பட்ட அநீதிக்கு என்ன பதில். அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சா. அவளோட சாபம் இந்த கிராமத்தையே காலி பண்ணிரும் போலிருக்கே. திருப்பதி உடல் நடுங்க. எனக்கு இப்பதாண்டா புரியுது ஏன் இந்த கிராமமே ராத்திரி நேரத்துல பயந்து ஒடுங்குதுன்னு. இப்படி ஒரு மரணம் நடந்தா அந்த ஆத்மா எப்படி அமைதியா இருக்கும். இந்த கிணத்தடி பக்கமே போகவே கூடாது. சங்கர் பற்களை கடித்தபடி அந்த ரத்தினவேல உயிரோட விடக்கூடாது. அவன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியணும்.
சிவசங்கரன் அமைதியாக. ஆனால் கன்னங்களில் கண்ணீர் வழிய. நந்தினி. அவளுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்கிறத என்னால நம்பவே முடியல. ரத்தினவேலன் கையில செத்ததை விட. அவன் கொடுத்த ஒவ்வொரு கொடுமையும் அவளுக்கு எத்தனை பெரிய வலியா. பக்கம் 5. இருந்திருக்கும். அவளோட ஆத்மா அமைதியில்லாம இருக்கறதுல ஆச்சரியமே இல்ல. அத்தியாயம் 5. நாகேந்திரனின் நயவஞ்சக பிடி. சிவன் ஐயா அமைதியாக இருந்தார். ரத்தினவேலின் கொடுமை உடல்ரீதியான அழிவு. ஆனால் நாகேந்திரனின் கொடுமை மன ரீதியானது. ஆத்மாவை வேறறுப்பது. நந்தினி கிணத்துல வீசப்பட்ட பிறகு. ரத்தினவேல் நடுநடுங்கிப் போயிருந்தான். அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவனோட மாமன் மகன் நாகேந்திரன் உள்ளே வந்தான். நாகேந்திரன் ரத்தினவேலைப் போல உடல் பலம் கொண்டவன் இல்லை. ஆனால் அவனது மூளை ஒரு விஷப் பாம்பைப் போல சுழன்றது. அவன் கிராமப்புறத்து மூடநம்பிக்கைகளையும். சூனிய வித்தைகளையும் அறிந்தவன். ரத்தினவேலின் பயத்தை பயன்படுத்திக் கொண்டு. மாமா, நீங்க செஞ்சது பெரிய தவறு. ஆனா பயப்படாதீங்க. நந்தினியோட ஆவி உங்களை சும்மா விடாது. அதுக்கு நாமதான் வழிய மாத்தணும். என்று நயவஞ்சகமான புன்னகையுடன் பேசினான். ரத்தினவேல் நந்தினியின் உடலை கிணற்றில் வீசியதுதான் முதல் கொடூரம் என்றால். நாகேந்திரனின் செயல் அதைவிட பல மடங்கு பயங்கரமானது. நந்தினியின் உடலை ஒரு பேய் பிடியிலிருந்து பாதுகாக்கிறேன் என்ற பெயரில். இரவு நேரத்தில் நாகேந்திரன் ஒரு சில பில்லி சூனியக்காரர்களை அழைத்து வந்தான். நந்தினியின் உடலை கிணற்றிலிருந்து ரகசியமாக எடுத்தனர். அந்த காட்டுப் பகுதியின் மையத்தில். எந்த வெளிச்சமும் படாத இடத்தில். நந்தினியின் உடலை வைத்துக்கொண்டு. கொடூரமான தாந்திரீகச் சடங்குகளைத் தொடங்கினர். நாகேந்திரன் உச்சரித்த ஒவ்வொரு மந்திரமும் நந்தினியின் ஆன்மாவை அமைதி அடைய விடாமல். அதை பிசாசின் பிடியில் தள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருந்தது. அவளது உடல் பாகங்களைச் சிதைத்து. அங்கு கிடைத்த சில அரிய மூலிகைகளையும். விலங்குகளின் இரத்தத்தையும் கலந்து. உடலின் மீது தெளித்து. கொடூரமான சத்தங்களை எழுப்பினர். உன் ஆத்மா எங்கும் செல்லக்கூடாது. இந்த இடத்திலேயே அடைபட்டு கிடந்து. உன் கோபம் உன் பழிவாங்கும் உணர்வு எல்லாமே இங்கேயே சிறைபட வேண்டும். உன்னால் ஒருவருக்கும் தீங்கு இழைக்க முடியாது. என்று கத்தினான். அவன் நோக்கம் நந்தினியின் ஆவியை ஒரு சக்திவாய்ந்த பழிவாங்கும் பேயாக மாற விடாமல். அதை பலவீனப்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இந்தச் சடங்குகள் நந்தினியின் ஆத்மாவை முழுவதுமாக உலுக்கியது. அவளது ஆன்மா முக்தி அடைய முடியாமல். அந்த கிணற்றையும் அவள் இறந்த இடத்தையும் சுற்றி ஒரு துயரமான. வலி நிறைந்த சக்தியாக அலைந்து திரிந்தது. அவளது மரண ஓலம் ஒருபோதும் அடங்கவில்லை. அந்த காட்டுப் பகுதியில் இருந்து. வினோதமான சத்தங்களும் அழுகுரல்களும் இரவில் கேட்கத் தொடங்கின. அத்தியாயம் 6. ஆன்மாவுக்கு சங்கிலியிட்ட நாகேந்திரன். நாகேந்திரனின் சடங்குகள் அத்துடன் முடியவில்லை. நந்தினியின் ஆவி தன்னையும். ரத்தினவேலையும் பாதிக்காமல் இருக்க. அவன் மேலும் பல கொடூரமான செயல்களில் இறங்கினான். கிராமத்தில் நந்தினியுடன். பக்கம் 6. நெருங்கிப் பழகிய சில அப்பாவி பெண்களின் வீடுகளில். இரவு நேரங்களில் வினோதமான சத்தங்களும். பொருட்களின் இடப்பெயர்ச்சிகளும் நடக்கத் தொடங்கின. அது நந்தினியின் ஆவிதான் என்று கிராம மக்கள் அஞ்சினர். இந்த அச்சத்தை பயன்படுத்திக் கொண்ட நாகேந்திரன். கிராம மக்களிடம் நந்தினியோட ஆவி சாந்தி அடையாம அலைஞ்சி திரியுது. அது கிராமத்துக்குள்ள வராம இருக்கணும்னா. நாம சில வழிபாடுகளைச் செய்யணும். என்று கூறி நந்தினியின் பெயரில் சில விசித்திரமான. பயங்கரமான பலி சடங்குகளைச் செய்ய ஆரம்பித்தான். அந்த சடங்குகளில் ஆடு. கோழி போன்ற உயிர்களைப் பலி கொடுத்து. அதன் இரத்தத்தை கிராமத்தின் எல்லையில் தெளித்தான். இந்த சடங்குகள் அனைத்தும் நந்தினியின் ஆவியின் சக்தியை அடக்கி. அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நாகேந்திரனின் முயற்சி. ஒரு முறை நந்தினியின் மரணத்தால் மன உளைச்சலுக்கு ஆளான. அவளது வயதான தாய். இரவில் கிணற்றடிக்கு அருகே சென்று. மகளின் பெயரைச் சொல்லி அழுதார்.
அப்போது அங்கே மறைந்திருந்த நாகேந்திரனும் அவனது ஆட்களும் அந்த தாயைப் பிடித்து. அவளுக்கு பலவிதமான கொடுமைகளைச் செய்தனர். உன் பொண்ணு செத்தாச்சு. இனிமே அவ வரமாட்டாள். அவளோட ஆவியும் உன் கண்ணுக்கு தெரியாது. என்று கூறி அந்த தாயின் வாயில் மண்ணைத் திணித்து. அவளது மகளின் சாம்பலை கலந்த தண்ணீரைப் பருக வைத்தான். மகளின் ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்க விடாமல். அவளது குடும்பத்தையும் மனரீதியாக துன்புறுத்தினான். இது கிராம மக்களிடையே ஒருவிதமான பீதியை உருவாக்கியது. தங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகள் கூட பாதுகாப்பாக இல்லை என்ற பயம் அவர்களை ஆட்கொண்டது. நாகேந்திரனின் ஒவ்வொரு செயலும் நந்தினியின் ஆத்மாவை மேலும் மேலும் கோபப்படுத்தியது. அவனது கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட நந்தினியின் ஆவி போராடியது. கிணற்றடியில் இருந்து வரும் சத்தங்களும். கிராமத்தில் நடக்கும் வினோதமான நிகழ்வுகளும் அதிகரித்தன. ஆனால் அவை அனைத்தும் நந்தினியின் ஆவியின் கோபத்தின் வெளிப்பாடாக இல்லாமல். நாகேந்திரனின் கட்டுப்பாட்டில் நடப்பதாக கிராம மக்கள் நம்பினர். இது நாகேந்திரனுக்கு மேலும் அதிகாரத்தை கொடுத்தது. நாகேந்திரனோட கொடுமை கண்ணுக்குத் தெரியாம உள்ளுக்குள்ளே கொல்லும்டா. அவன் நந்தினியோட ஆன்மாவுக்கு தூக்கம் இல்லாம செஞ்சான். சிவன் ஐயா முகத்தில் அருவருப்பு தெரிந்தது. இவனோட கொடுமைய விட பயங்கரமான ஒருத்தன் இன்னும் இருக்கான். கதாநாயகர்களின் எதிர்வினைகள். நாகேந்திரனின் கொடுமை அத்தியாயம் 5 மற்றும் 6 க்குப் பிறகு. நாகேந்திரன் செய்த கொடூரங்களைக் கேட்டதும். 5 இளைஞர்களின் முகத்திலும் அதிர்ச்சியும் அருவருப்பும் கலந்திருந்தது. கார்த்திகேயன் ஆளை கடத்தி கொன்னது ரத்தினவேல். ஆனா ஒரு ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்காம. அதைச் சித்திரவதை பண்றதுங்கிறது ரத்தினவேலை விட பல மடங்கு கொடூரமான விஷயம். நாகேந்திரன் ஒரு சைக்கோ. சிவன் கண்களை மூடிக்கொண்டார். இது வெறும் மனிதக் பக்கம் 7. கொலை இல்ல. ஆன்மாவைச் சிதைக்கும் பாவம். இவன் செய்த பாவங்களுக்கு கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். கிராமத்துக்குள்ள இப்படி ஒருத்தன் இருக்கான்னு நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. திருப்பதி பதட்டத்துடன் ஐயோ. அந்த கிழவிக்கு இப்படி ஒரு கஷ்டமா. ஒரு பொண்ணை கொன்னது மட்டும் இல்லாம. அவளோட ஆவியையும் அலைக்கழிச்சு குடும்பத்தையும் டார்ச்சர் பண்றானே. இனிமே இந்த கிராமத்துல ராத்திரி படுத்து தூங்க முடியுமா. சங்கர் ஆத்திரத்துடன் இந்த மாதிரி மிருகங்களை எல்லாம் உயிரோட விட்டிருக்கவே கூடாது. நாகேந்திரனைப் போன்றவர்களைப் பிடிச்சு. அவங்க செய்த பாவத்துக்கு கணக்கு கேட்கணும். சிவசங்கரன் சோகமும் வெறுப்பும் கலந்த குரலில் நந்தினி. அவ இறந்த பிறகும் அவளுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிருக்கானே. ஒரு உயிர் போனா பரவாயில்லை. அதோட ஆவியையும் சித்திரவதை பண்றது எவ்வளவு பெரிய பாவம். இதெல்லாம் கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. அத்தியாயம் 7 முருகனின் மாஸ் வருகையும் உச்சகட்ட கொடுமையும். சிவன் ஐயாவின் குரல் கனத்தது. அவர் கண்களில் கோபமும் வெறுப்பும் ஒரு சேரத் தெரிந்தன. நந்தினியை ரத்தினவேல் கொன்றான். நாகேந்திரன் அவளது ஆத்மாவைச் சிதைத்தான். ஆனால் இவர்களை விடவும் குரூரமான. எந்தவித மனித உணர்வும் இல்லாத ஒருவன் இருந்தான்டா. அவன் பெயர் முருகன். சிவன் ஐயா நிறுத்தி மெதுவாக மூச்சு விட்டார். நந்தினியின் உடல் கிணற்றில் வீசப்பட்ட பிறகு. ரத்தினவேல் அவளை கொன்றுவிட்டதாக கருதினான். நாகேந்திரன் அவளது ஆவி கட்டுண்டிருக்கும் என்று நம்பினான். ஆனால் முருகன் அப்படியில்லை. அவன் ரத்தினவேலின் நிலத்தில் பயிரிட வந்த ஒரு புதிய ஆள் போலத்தான் கிராமத்துக்குள் நுழைந்தான். முதல் பார்வையிலேயே அவனிடம் ஏதோ ஒரு வக்கிரமான குணம் தெரிந்தது. அமைதியாக இருப்பான். ஆனால் அவன் கண்களில் ஒரு கொடூரமான பார்வை இருக்கும். கிராம மக்கள் மத்தியில் அவன் ஒரு சாமியாரைப் போல நடித்தான். பலி சடங்குகள் செய்வதில் நாகேந்திரனுக்கு உதவினான். ஆனால் அவன் நோக்கம் வேறு. நந்தினி இறந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில். கிராமம் முழுவதும் ஒருவித பீதி பரவத் தொடங்கியது. அப்போது முருகன் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டினான். அவன் ரத்தினவேலிடம் மாமா வெறும் சடங்குகள் செய்தால் மட்டும் போதாது.
அந்த ஆவி முழுசா ஒடுங்கணும்னா நம்ம கைப்பட அவளோட நினைவுகளை அழிக்கணும். அவளை நேசித்த எல்லோரையும் துன்புறுத்தணும். அப்பதான் அவளோட ஆத்மா பலவீனமாகும் என்று சில்லென்று சிரித்தான். அவன் குரலில் ஒரு சைக்கோத்தனம் ஒலித்தது. அவன் பேசும் விதம், அவன் அசைவுகள் ஒரு மிருகம் பேசுவது போல இருந்தது. முருகன் நந்தினியை காதலித்த சிவசங்கரன் மனதை முழுவதுமாகச் சிதைக்க முடிவு செய்தான். ஒரு நாள் சிவசங்கரன் நந்தினியின் கல்லறை அவளுக்கு தெரியாமல் ஒரு அடையாள கல்லறை அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அப்போது முருகன் அங்கு வந்தான். அவன் சிவசங்கரனை பார்த்து, பக்கம் 8. உன் நந்தினி செத்தாச்சு. அவ உன் கூட வாழ மாட்டா. ஆனா அவளோட எலும்புகள் இப்போ இந்த மண்ணுக்குள்ள புழுதி கலந்து இருக்கு. என்று கேலியாகச் சிரித்தான். அவன் சிவசங்கரனை உசுப்பேற்றினான். அவனது மனதை வதைத்தான். அத்தியாயம் 8. முருகனின் இறுதி வக்கிரமும் சாபத்தின் ஆழமும். முருகனின் கொடுமை அத்துடன் நிற்கவில்லை. அவன் செய்த உச்சகட்ட கொடுமைதான் நந்தினியின் ஆவியை முழுமையான ஒரு பழிவாங்கும் சக்திக்கு தள்ளியது. ரத்தினவேலின் உதவியுடன் முருகன் ஒருநாள் நந்தினியின் உடல் சாம்பல். நாகேந்திரனின் சடங்குகளுக்குப் பின் கிடைத்த எச்சங்கள் கலந்திருந்த மண்ணை தோண்டி எடுத்தான். உன் நந்தினி இந்த கிராமத்தோட இரத்தத்தோட கலப்பாள். ஒவ்வொரு துளி தண்ணீரிலும் அவள் இருப்பாள். ஆனால் அவளால் யாரையும் காக்க முடியாது. என்று கத்திச் சிரித்துக்கொண்டே அதை கிராமத்தின் குடிநீர் கிணற்றில் தூக்கி வீசினான். கிராம மக்கள் இனி குடிக்கப் போகும் தண்ணீரில் ஒரு அப்பாவி கிராமத்து பெண்ணின் மிச்சங்கள் கலந்திருந்தன. இந்தச் செயல் கிராம மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான உடல்நலப் பிரச்சனைகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. அதுமட்டுமின்றி முருகன் நந்தினியின் சில தனிப்பட்ட பொருட்களை, அவள் அணிந்திருந்த ஒரு சங்கிலி, அவள் வரைந்த ஒரு ஓவியம் ஆகியவற்றைச் சிவசங்கரனின் கண் முன்னேயே எரித்து. அதன் சாம்பலை கிணற்றுக்குள் தூக்கி வீசினான். இந்தச் செயல்கள் நந்தினியின் ஆத்மாவை முழுவதுமாக ஒரு கொடூரமான கட்டுப்பாடற்ற பேயாக மாற்றியது. முருகன் செய்த இந்த அராஜகம் நந்தினிக்கு நடந்த அநீதியின் அனைத்து தடயங்களையும் அழிப்பதோடு மட்டுமல்லாமல். அவளது காதலனின் மனதையும் முற்றிலுமாக சிதைத்தது. சிவசங்கரன் இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு கிராமத்திற்குள் பைத்தியக்காரனைப் போலச் சிரித்து அழுவதுமாகத் திரிந்தான். ரத்தினவேல், நாகேந்திரன், முருகன் இந்த 3 பேரும் சேர்ந்துதான் நந்தினியோட ஆத்மாவை இந்த கிராமத்துக்கு சாபமா மாத்திட்டாங்கடா. சிவன் ஐயா கண்கள் கலங்கின. அவளோட வலி இப்போ இந்த கிராமத்தோட வலியா மாறிடுச்சு. அந்த நொடியில் தாண்டா மிரளும் கிராமம் முழுசா மிரள ஆரம்பிச்சது. அவளோட அழுகையும் சிரிப்பும் கிராமத்துல கேட்காத நாளே இல்ல. இப்போது மிரளும் கிராமம் பெயருக்கு ஏற்றாற்போல ஒரு உண்மையான மிரட்சியின் பிடியில் சிக்கியிருந்தது. எங்கு பார்த்தாலும் மரண பயம், அமானுஷ்ய நிழல்கள் மற்றும் நந்தினியின் சாபம். கிராம மக்கள் உயிர் பிழைப்பதே ஒரு போராட்டமாக இருந்தது. எந்த வைத்தியத்தாலும் குணமாகாத மர்ம நோய்கள் பலரை தாக்கின. சிலர் காரணமே இல்லாமல் உயிர் இழந்தனர். கிராம மக்கள் இந்த துயரங்களுக்கு காரணம் நந்தினியின் பேய்தான் என்று நம்பினர். ஆனால் அதன் உண்மையான சக்தி என்ன, அதை எப்படி எதிர்கொள்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கதாநாயகர்களின் எதிர்வினைகள் நாகேந்திரன் மற்றும் முருகனின் கொடுமைகள். அத்தியாயம் 5, 6, 7 மற்றும் 8 இக்குப் பிறகு. பக்கம் 9. 3 வில்லன்களும் செய்த உச்சகட்ட கொடூரங்களைக் கேட்டதும் 5 இளைஞர்களும் ஒருவித அதிர்ச்சியிலும் மன உளைச்சலிலும் மூழ்கிப் போயினர். அவர்கள் முகங்களில் கோபமும் மனவேதனையும் பழிவாங்கும் வெறியும் வெடித்தன. சிவசங்கரனின் நிலை அவர்களை இன்னும் அதிகம் பாதித்தது. கார்த்திகேயன் கண்களில் தீப்பிழம்புடன் இந்த முருகன் ஒரு பிசாசு. ஒரு உயிர் போறது ஒரு கொடுமை. ஆனா ஒரு ஆன்மாவை இவ்வளவு தூரம் சிதைச்சு. ஒரு பைத்தியக்காரனை வதைச்சு. ஒரு காதலனோட வாழ்க்கைய மொத்தமா அழிச்சது. இவனுக்கு மரணம் கூட பத்தாது. இவனை சும்மா விடக்கூடாது.
சிவன் குரல் நடுங்கி கண்கள் சிவந்து. இப்படிப்பட்ட மிருகத்தனமான செயல்களைச் செய்ய ஒரு மனிதனால் எப்படி முடியும். நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. இந்த கிராமம் இப்படி ஆனதுக்கு இந்த 3 பேரும் தான் காரணம். இவங்க செய்த பாவத்துக்காக இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. திருப்பதி முழுமையாக நடுங்கி ஐயோ. சிவசங்கரன் அண்ணாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா. நந்தினியை பத்தி அசிங்கமா பேசி அவரோட கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் அழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் போவானா. இந்த கிராமத்துல நம்ம எப்படிடா வாழ்றது. எனக்கு பயமா இருக்குடா. சங்கர் முஷ்டியை இறுக்கி ஆத்திரத்துடன் இந்த 3 வில்லன்களையும் பிடிச்சு. நந்தினிக்கு என்ன நடந்ததோ அதை விட கொடூரமா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த கிராமத்துக்கு வந்த சாபத்துக்கு இவங்கதான் பொறுப்பு. இவங்களை சும்மா விடக்கூடாது. சிவசங்கரன் மனம் நொறுங்கிய நிலையில் வெற்று பார்வையுடன் நந்தினி. நந்தினி என் நந்தினிக்கு இப்படி ஒரு முடிவா. என் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் எரிச்சிட்டான். அவள் சாபம் இந்த கிராமத்தையே காலி பண்ணிரும். நான் அவளை காப்பாத்தலையே. நான் ஒரு கோழை. அவனது வார்த்தைகள் வலியால் முறிந்தன. அத்தியாயம் 9 ஆவியின் இரக்கமும் ஆறுதலும். சிவன் ஐயா கண்களை துடைத்து கொண்டார். நந்தினியோட ஆத்மாவுக்கு நிம்மதி இல்லனாலும் அவ எல்லாருக்கும் தீங்கு விளைவிக்கலடா. அவளோட கோபம் அந்த 3 பேர் மேலதான் இருந்துச்சு. ஆனா கிராமத்துல அப்பாவி மக்கள் அவங்கெல்லாம் இந்த சாபத்துக்குள்ள சிக்கி உயிரை விட்டாங்களே. அண்மையில் கிராமத்தில் மர்மமான முறையில் இறந்தவர்கள் பலர் இருந்தனர். அதில் ஒரு குடும்பம் காளிமுத்து மற்றும் அவரது மனைவி வள்ளி. அவர்களின் குழந்தைகள் கதிர் நிலா பிரியா மற்றும் காளிமுத்துவின் வயதான தாய் தாயம்மாள். இவர்கள் அனைவரும் நந்தினியின் சாபத்தால் பாதிக்கப்பட்டனர். காளிமுத்து திடீரென ஒருநாள் காலையில் இறந்து கிடந்தார். அவரது குடும்பம் துயரத்தில் மூழ்கியது. வள்ளியும் தாயம்மாளும் குழந்தைகளை அணைத்தபடி காளிமுத்துவின் உடலின் முன் கதறி அழுதனர். அந்த சோகமயமான இரவு யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. கிணற்றடிப் பகுதியில் இருந்து வந்த அந்த பேயின் அழுகுரல் அன்று காளிமுத்துவின். பக்கம் 10 வீட்டின் மீது ஒருவித மெல்லிய சோக இசையாக படர்ந்தது. வள்ளி கதறிக் கொண்டிருக்கும்போது அவளது காதுகளில் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. அது நந்தினியின் குரல். அழாதே சகோதரி. உன் கணவன் செய்தது எந்த தவறும் இல்லை. அவன் அப்பாவி. உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என் கோபம் உன்னை நோக்கியது அல்ல. வள்ளியும் தாயம்மாளும் பயத்தில் உறைந்தனர். ஆனால் அந்த குரலில் இருந்த வலி அவர்களை அச்சுறுத்தவில்லை. ஆறுதல் அளித்தது. வீட்டின் கதவு மெதுவாகத் திறக்க. உள்ளே ஒரு ஒளி நிறைந்த நிழல் உருவம் மிதந்து வந்தது. அது நந்தினியின் ஆவி. அவளது முகம் சோகமாக இருந்தாலும் கண்களில் ஒருவித இரக்கம் இருந்தது. அவள் மெதுவாக வள்ளியின் அருகில் வந்து அவளது தோளைத் தொடுவது போல உணர்வை ஏற்படுத்தினாள். கதிர் நிலா பிரியா ஆகியோர் தூக்கத்தில் முனகினர். நந்தினி அவர்களுக்கு அருகில் சென்று மென்மையாக தடவுவது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தினாள். நான் யார் மீதும் கோபப்படவில்லை. எனக்கு அநீதி இழைத்தவர்களைத் தவிர. நந்தினியின் மெல்லிய குரல் ஒலித்தது. உங்கள் துயரத்தை புரிந்துகொள்கிறேன். இந்த கிராமத்தை மீட்க நான் உதவுவேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த குடும்பத்தின் மனதில் ஒருவித அமைதி பரவியது. அவர்கள் நந்தினியின் ஆவியின் இரக்க குணத்தால் வியந்து போயினர். நந்தினி தான் பழிவாங்குவது அநியாயம் செய்தவர்களைத்தான் என்பதை இந்த அப்பாவி குடும்பங்களுக்கு உணர்த்தினாள். இது கிராமத்தில் பேயின் மீதான பயத்தை சற்று குறைத்தது. ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. அத்தியாயம் 10 நந்தினியின் குடும்பமும் ஆவியின் வேதனையும். நந்தினியின் ஆவி அப்பாவி கிராம மக்களுக்கு ஆறுதல் கூறியது ஒருபுறம் இருக்க. அவளது சொந்த குடும்பத்தின் துயரம் இன்னும் தீராத வலியாகவே இருந்தது. நந்தினியின் தந்தை ராமலிங்கம் ஐயா அவளுக்கு நேர்ந்த அநீதியால் முழுமையாக மனமுடைந்து போயிருந்தார்.
தாய் மாரி அம்மாள் தினமும் நந்தினியின் புகைப்படத்தை வைத்து கொண்டு அழுதார். அவர்களுக்கு நந்தினி ஒரே மகள். அவளது இழப்பு அவர்களை ஒரு வாழும் பிணமாக மாற்றியது. அவர்கள் வீடும் வாழ்வும் நந்தினியின் நினைவுகளால் மட்டுமே நிரம்பியிருந்தது. தினமும் மாலை நேரங்களில் மாரி அம்மாள் நந்தினியின் அறையில் அமர்ந்து அழுவார். அப்போதெல்லாம் அறையில் உள்ள பொருட்கள் மெதுவாக அசைந்தன. நந்தினியின் சிறிய முகம் புகைப்படத்தில் இருந்து சற்றே நகர்வது போல இருந்தது. ஒரு நாள் மாரி அம்மாள் கதறிக்கொண்டிருந்தபோது அவளது காதுகளில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. அது நந்தினியின் குரல். அம்மா, அழாதே அம்மா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நியாயம் வேணும் அம்மா. என்னை கொன்றவர்களை தண்டிக்க வேண்டும். மாரி அம்மாள் நடுங்கினார். அது தன் மகளின் ஆவி என்பதை உணர்ந்தார். மகளின் குரல் அவளுக்கு நடந்த அநீதியை சொல்லி அழுதது. நந்தினியின் ஆவி தனது குடும்பத்தின் அருகில் இருந்தாலும். பக்கம் 11. அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதை விட தனது வேதனையையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் வெளிப்படுத்தியது. அவளது கோபம் அவளது குடும்பத்தை பாதுகாத்தாலும் அந்த கோபத்தின் மூல காரணம் அவளுக்கு நேர்ந்த கொடுமைகள்தான் என்பதை தெளிவுபடுத்தியது. நந்தினியின் ஆவி தனது குடும்பத்தின் துயரத்தை பார்த்தபோது ஒரு மெல்லிய வருத்தத்தை வெளிப்படுத்தியது. அவள் அவர்களை துன்புறுத்த விரும்பவில்லை. ஆனால் அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து அவளது ஆத்மா துயரத்தால் உருகியது. ராமலிங்கம் ஐயா, மாரி அம்மாள் ஆகியோரின் கனவுகளில் நந்தினி தோன்றினாள். தான் அனுபவித்த வலிகளையும் தனக்கு அநீதி இழைத்த மூவரையும் தெளிவாக காட்டினாள். அவளது ஆவியின் வேதனையை உணர்ந்த பெற்றோர் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். நந்தினியின் ஆவி கிராம மக்களில் சிலருக்கு ஆறுதலாகவும் அநியாயம் செய்தவர்களுக்குச் சாபமாகவும் தன் குடும்பத்திற்கு தன் வலியையும் பழிவாங்கும் கோபத்தையும் உணர்த்துவதாகவும் இருந்தது. இனி இந்த ஆவிக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை காண வேண்டும் என்பதை கிராம மக்கள் அனைவரும் உணர்ந்தனர். அதுவே அவர்களுக்கு பிழைத்திருந்த ஒரே நம்பிக்கையாக இருந்தது. அத்தியாயம் 11. பேயை எதிர்கொள்ளும் திட்டம். மிரளும் கிராமம் நந்தினியின் ஆவியால் தொடர்ந்து ஆட்டிப்படைக்கப்பட்ட போதிலும். அத்தியாயம் 9 இல் ஏற்பட்ட ஆறுதல் கிராம மக்கள் மத்தியில் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்திருந்தது. நந்தினி அப்பாவி மக்களை பாதிக்க விரும்பவில்லை என்பது புரிந்தது. ஆனால் வில்லன்களின் மீது கொண்ட கோபம் அவளை அமைதி அடைய விடவில்லை. கார்த்திகேயனும் அவனது நண்பர்களும் சிவன் ஐயாவுடன் சேர்ந்து இந்த நிலைமைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண முடிவு செய்தனர். நந்தினியோட ஆத்மாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த 3 வில்லன்களையும் சும்மா விடக்கூடாது என்று சங்கர் ஆவேசமாக கூறினான். சிவன் ஐயா நிதானமாக பேசினார். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிறது மட்டுமல்லடா. நந்தினியோட ஆத்மாவை முழுசா அமைதி அடைய வைக்க அவளுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு பரிகாரம் செய்யணும். அது ஒரு மிகப்பெரிய சடங்கு. அதுவும் அந்த 3 வில்லன்களையும் அவங்க செஞ்ச இடத்துக்கே கொண்டு வந்துதான் செய்யணும். கார்த்திகேயன் யோசித்தான். அது அவ்வளவு சுலபம் இல்லை ஐயா. ரத்தினவேல், நாகேந்திரன், முருகன் 3 பேரும் கிராமத்துல இருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயோ தலைமறைவாக இருக்காங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறது பெரிய சவால்தான். ஆனா இந்த கிராமத்தை காப்பாத்த இதுதான் ஒரே வழிடா. திருப்பதி தீர்மானமாக கூறினான். நம்ம உயிரை பணயம் வச்சாவது அவங்கள கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வரணும். சிவசங்கரன் தனது மனநிலையின் பாதிப்பிலிருந்து மெதுவாக மீண்டு வந்தான். நந்தினியின் ஆவி தன் கனவில் வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியைப் பற்றி திரும்பத் திரும்பச் சொன்னது அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்தது. நான் வருவேன். பக்கம் 12. நந்தினிக்கு நீதி கிடைக்க நான் துணையா இருப்பேன். அவளை பலி வாங்குனவங்களை நான் சும்மா விடமாட்டேன். அவன் குரலில் ஒரு புதிய உறுதியும் வலிமையும் இருந்தது. அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தனர். முதலில் வில்லன்கள் மூவரையும் கண்டுபிடிப்பது. ரகசியமாக அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று துப்பு துலக்குவது.
அதன் பிறகு அவர்களை கிராமத்திற்கு கொண்டு வர ஒரு தந்திரமான வழியை கண்டுபிடிப்பது. இது ஆபத்தான திட்டம் என்று தெரிந்தும் கிராமத்தை காப்பாற்றவும் நந்தினிக்கு நீதி வழங்கவும் அவர்கள் உறுதியாக இருந்தனர். இந்த திட்டத்திற்கு கிராமத்தின் சில பெரியவர்களும் ரகசியமாக உதவ ஒப்புக்கொண்டனர். அடுத்த சில நாட்கள் நண்பர்கள் குழு வில்லன்களை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியது. அத்தியாயம் 12 மோட்சமும் விடுதலையும். நண்பர்கள் குழுவின் தேடுதல் வேட்டை நீண்டது. பல நாட்கள் அலைந்து திரிந்த பிறகு ரத்தினவேல் ஒரு நகரத்தில் மாறுவேடத்தில் மறைந்திருப்பதை கார்த்திகேயன் கண்டுபிடித்தான். நாகேந்திரன் ஒரு சிறிய காட்டில் பில்லி சூனியக்காரனுடன் மறைந்திருப்பதையும். முருகன் ஒரு தொலைதூர கிராமத்தில் அடியாட்களுடன் பதுங்கியிருப்பதையும் சங்கரும் திருப்பதியும் கண்டறிந்தனர். 3 வில்லன்களையும் ஒரே நேரத்தில் பிடிப்பது மிகவும் கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிடித்து கிராமத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தனர். கார்த்திகேயன் மற்றும் சிவசங்கரன் தந்திரமாக ரத்தினவேலை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். சிவன் தனது ஆன்மீக அறிவை பயன்படுத்தி நாகேந்திரனை ஒரு சடங்கு செய்ய வேண்டும் என்று கூறி கிராமத்திற்கு வரவழைத்தான். சங்கரும் திருப்பதியும் முருகனை ஒரு வியாபாரம் பேசுவது போல அழைத்து வந்து மடக்கி பிடித்தனர். 3 வில்லன்களும் கிராமத்தில் பிடிபட்ட செய்தி பரவியதும் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இரவு நேரம் வந்தது. சிவன் ஐயா தலைமையிலான ஒரு சில பூசாரிகள் நந்தினி இறந்த அதே கிணற்றடியில் பரிகாரச் சடங்குகளை தொடங்கினர். ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரையும் அங்கு கொண்டு வந்து கட்டி போட்டனர். சடங்குகள் தொடங்கின. நந்தினியின் ஆவி ஒரு பயங்கரமான சக்தியாக வெளிப்பட்டது. கிணற்றடியில் இருந்து ஒரு ஒளிப்பிழம்பு கிளம்பியது. நந்தினியின் ஆவி வில்லன்களை பார்த்து கர்ஜித்தது. அவளது கோபம் அந்த இடத்தை உலுக்கியது. ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரும் பயத்தில் நடுங்கினர். நந்தினி தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து அவர்களை நோக்கி பாய்ந்தாள். ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிவசங்கரன் நந்தினியின் உருவத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றான். நந்தினி நீ சாந்தி அடையணும். அவங்க செஞ்சது தவறுதான். ஆனா உன் ஆத்மாக்கு இனி வலி வேணாம். நிம்மதி வேணும் என்று அழுதபடி கூறினான். நந்தினியின் பெற்றோர்களான ராமலிங்கம் ஐயாவும் மாரி அம்மாளும் அங்கே வந்து மகள். பக்கம் 13. நீ இங்கேயே இருக்காதே. நீ நிம்மதியா இரு. என்று கதறினர். அந்த அழுகுரல் நந்தினியின் ஆவியின் கோபத்தை சற்று தணித்தது. அவளது கோபம் இருந்தபோதும் அவளது குடும்பத்தின் மீதும் சிவசங்கரன் மீதும் கொண்ட அன்பு அவளை ஒரு வினாடி தயங்க வைத்தது. அந்தச் சடங்கின் உச்சகட்டத்தில் நந்தினியின் ஆவி அந்த 3 வில்லன்களின் மீது பாய்ந்து அவர்களை தனது கோபத்தால் எரித்தது. ஒரு கணத்தில் ரத்தினவேல் நாகேந்திரன் முருகன் மூவரும் சாம்பலாயினர். அவர்களது பாவங்கள் அதே இடத்திலேயே எரிந்து போயின. வில்லன்கள் அழிந்ததும் நந்தினியின் ஆவி மெதுவாக சிவசங்கரனை நோக்கி வந்தது. அவனது தோளைத் தொட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் மறைந்தது. அவளது ஆத்மா நிம்மதி அடைந்தது. கிணற்றடியில் இருந்து எழுந்த ஒளி மறைந்தது. கிராமத்தில் நிலவிய பயங்கரமான சத்தம் அடங்கியது. மிரளும் கிராமம் மீண்டும் அமைதி அடைந்தது. நந்தினிக்கு நீதி கிடைத்தது. அவளது ஆத்மாவும் சாந்தி அடைந்தது. கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கார்த்திகேயன் சிவன் திருப்பதி சங்கர் சிவசங்கரன் ஆகிய 5 நண்பர்களும் தங்கள் கிராமத்தை காப்பாற்றினார்கள். கிராமத்தில் மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியது. கிணற்று நீர் தெளிந்தது. வயல்கள் செழித்தன. நந்தினியின் தியாகமும் நண்பர்களின் வீரமும் மிரளும் கிராமத்தின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டன.